ஹாய் வணக்கம். ஹாப்பி நியூ இயர். நாங்கள் நியூ இயர் அன்றைக்கி நைட்டு சர்ச்சுக்கு போயிருந்தோம்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. அந்த சர்ச்சில் ஒரு ப்ளூ கலர் பேகு வச்சுருக்காங்க. அந்த பேக்கில் என்ன இருக்குன்றது உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன்னு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேங்க. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா பார்ட் 6 வீடியோங்க. என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். பாருங்கள், அந்த ப்ளூ கலர் பேக்கில் என்ன இருக்குன்றது உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு நியூ இயர் காலண்டர் தாங்க. இதில் பாருங்கள், உம்முடைய கூடாரம் சமாதானமாக இருக்க காண்பீர். கூடாரம்னா அவங்களுடைய லாங்குவேஜில் பார்த்திங்கன்னா குடும்பம்னு அர்த்தங்க. அது காலண்டரில் ஃபஸ்ட்டு இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா கேக்கு ஒரு பாக்ஸில் போட்டிருந்தாங்கங்க. இது ப்ளம் கேக்கு தான். 5 பீஸ் இருந்ததுங்க. அந்த ப்ளூ கலர் பேக்கில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் என்ன இருக்குன்றது நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன்னு சொல்லிவிட்டு இதோ அந்த வீடியோ தான் இது பார்ட் 6 வீடியோ. இதில் ஒரு காலண்டரும் நியூ இயர் கேலண்டரும், அடுத்தது ஒரு ப்ளம் கேக் பாக்ஸு, நெக்ஸ்ட்டு சில ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருந்தாங்க, 2 ஸ்டிக்கரு. இது நம்ம பூஜை அறையில் ஒட்டிக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது பாப்பாவுடைய செயின் கழட்டி வச்சுருந்தா. இது பார்த்திங்கன்னா என்னதுன்னு தெரியல உங்களுக்கு. நான் என்னதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இது ஒரு பாட்டில் கொடுத்துருந்தாங்க. ஆயில் மாதிரி இருக்குங்க. என்ன ஆயில்னு தெரியல. இது ஒரு பேகு. இது என்னுடைய வீடியோவை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த சர்ச்சில் நான் எடுக்கும்போது எல்லோரும் இந்த பேக் எடுத்துகிட்டு லைனாக வச்சுருந்தாங்க. அவ்வளோ பேகுங்க. அதில் என்ன இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு லாஸ்ட் வீடியோவில் கூட தெரியல. அதனால் நான் உங்களுக்கு அந்த வீடியோவாக போடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. இது எல்லாருக்குமே கொடுக்கலைங்க, நேம் கொடுத்தவங்களுக்கு மட்டும்தாங்க கொடுத்தாங்க. பாருங்கள், ப்ளம் கேக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இது ஒரு ஆயில் பாட்டில், அது என்ன ஆயில்னு தெரியல. ஒரு நியூ பேகு, துணிப்பை, இது தாங்க இந்த பேக்குக்குள்ளே இருந்தது. லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா இது எங்களுடைய கேக்கு. நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இந்த கேக் நான் கட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவை உங்களுக்கு நான் தனியாக போட்டு இருந்தேன், அதையும் போயிட்டு பாருங்கள். பார்ட் 5, பார்ட் 4, 3, 2, 1 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு பார்த்து எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே நைட்டு எதுனா குழந்தைங்க வராங்க இல்லையா, சில்ட்ரன்ஸ் வராங்க. அதனால் அவங்களுக்கு பசிக்குன்றதுக்காக சில ஸ்நாக்ஸ் ஐட்டமும் நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தோம். இது எங்களுடைய பேகு. என்ன ஸ்நாக்ஸ் நாங்கள் கொண்டு போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், அவங்களுக்குன்னு ரொம்ப பிடிச்சமான அந்த க்ரீம் பன்னு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது பாருங்கள், க்ரீம் பன்னு. இந்த வீடியோவை நான் என்னென்ன வாங்கிட்டு வந்தோன்ற வீடியோவை நான் போட்டிருக்கேன், பார்ட் 3 வீடியோ. அதையும் போயிட்டு பாருங்கள். இதில் நீட்டு சிப்ஸு, இது சின்னவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நீட்டு சிப்ஸ். நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். இது நான் காணிக்கையாக செலுத்தி எனக்கு வந்த கார்டுங்க. இதையும் நான் ஒரு வீடியோவாக போகிறேன்னு சொல்லியிருந்தேன். இது ரொம்ப அருமையான வாசகம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.